பார்த்தீங்கன்னா வேகம் விவேகம் வெற்றி அப்படின்ற ஒரு படம் வந்து வர 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025, அதாவது இந்த மாதம் இன்னும் 2 வாரம் இருக்கு படம் வெளியாகிறதுக்கு ஏறக்குறைய 21. ஸோ 21ஆம் தேதி இந்த மாதம். ஸோ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 5, இன்னொரு 9 டேஸ் கிட்டத்தட்ட 2 வாரம் கூட இருக்கு. ஸோ அந்த படத்தோட நடிச்சவங்க, இயக்குனர், துணை இயக்குனர் மற்றும் ஆக்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ சில பேரால் வர முடியல, காரணம் என்னன்னா உடம்பு முடியாத காரணத்தால சஹா அவர் நம்ம கூட எல்லா இதுலையும் ஃபாலோ பண்ணாரு, பட் இப்போ வர முடியல. ஸோ நம்ம ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் இந்த படத்தை பற்றி. இந்த படம் ப்ரைஸ் தான் வந்து ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. எங்கே போனால் நம்ம அது சொல்றது உண்டு. ப்ரைஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்மளே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது வந்துட்டு மீடியா தான். அது எழுத்துப்பூர்வமாக இருந்தபோதும் சரி, இப்போ டைப்பிங் பூர்வமாக வந்துருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் சரி, மீடியா தான் வந்துட்டு ஒரு டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வர ஒரு கருவி கூட சொல்லலாம், வாயுங்க. ஸோ உங்களோட எழுத்தும் சரி, இந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ டைப்பிங்கோட மெத்தடுக்கு போயிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட படத்தை பற்றி எவ்வளோ அளவுக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் போய் கண்டிப்பாக ரீச் ஆகும் மக்கள்கிட்ட. நம்மளோட படங்கள் இன்னும் குறவு தான் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு. நல்ல படம் வந்தாலும் போய் பார்க்க கஷ்டப்படுறாங்க, ஓரளவு நல்ல படம் வந்தாலும் போயிட்டு பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. மக்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணி ஏதோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வரணும், வந்து பார்க்கணும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய படம் ஒன்று இருக்கு, சூப்பர் ஸ்டாரோட படம். ஸோ அந்த படத்தை ஒட்டி நம்ம படமும் வரப்போகிறோம். ஸோ அவரோட படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வாரத்தில் வந்து அடுத்து நம்ம படம் வரும். ஸோ அவர் படம் வரும்போதே நம்ம படங்களை பற்றி ட்ரெய்லர் மூலமாக அவங்க கண்டிப்பாக எல்லா தேட்டர்லையும் வந்து நம்ம தெரிவிப்போம். முடிஞ்ச வரைக்கும் மக்கள் வந்துட்டு நம்ம படத்தை பார்த்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்களோட ஒரு ஆதரவு இருக்கணும் இந்த படத்துக்கு, சரியா? ஸோ படங்கள் பற்றியும், படத்தை நடிச்சதை பற்றியும், அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் டைரக்டர், ஆக்டர் எல்லாமே பேசுவாங்க. அவங்கள முதல்ல நம்ம டைரக்டர் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வேகம் விவேகம் வெற்றி பார்த்தீங்கன்னா, வேகம் விவேகம் வெற்றி நிறைய பேர் கேட்குற முதல் கேள்வி வந்து ஏன் வந்து இந்த டைட்டில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நம்ம கதையில் வந்து பார்த்தோம்னா வேகமாக வந்து செயல்பட்டு விவேகமாக வந்து பிளான் பண்ணி அதை வெற்றி காணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு கருப்பொருள் தான் அந்த படத்தோட கதை. ஸோ அதனால தான் வந்து நம்ம படத்தோட டைட்டில் வந்து வேகம் விவேகம் வெற்றி அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த படத்தில் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது. ஸோ அஜய்செல்வன் அவருக்கு தான் வந்து ஆரம்பித்தேன். அவர் பெருசாக எனக்கு அண்ணன் மாதிரி. ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த குழந்தைக்குள்ள வந்தேன். பட் இதோட ஆரம்ப இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான். ஸோ அவர் தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது. அதாவது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ். இப்போ இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் சம்மந்தப்பட்டவங்க தான். கராத்தியாக இருக்கட்டும், டெக்வாண்டோவாக இருக்கட்டும், ஸோ நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸில் உள்ளவங்க வந்து இந்த ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னன்னா, ஓகே ஒரு படம் செய்யணும், நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கிற ஒரு திரைப்படம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்த விஷயம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேகம் விவேகம் வெற்றி அப்படின்னு முன்னாடி வந்து இருக்கு. ஸோ அது வந்து நான் பேசுறதோட அவரு பேசுறவங்க நல்லா இருக்கும் அந்த விஷயத்த. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அன்புச்செல்வன். நான் ஒரு கராத்தே இன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஊருக்கு வந்து இந்த படத்தை வந்து இப்போ நீங்கள் தான் வந்து இந்த படத்தை போய் மக்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு வந்து ஒரு பெஞ்ச் என்ன சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுங்க சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஸோ இந்த படத்தை பற்றி பேசணும்னா ஒரு மலேசியாவில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் உள்ள ஒரு படம் எடுக்கணும்னு வந்து ஒரு எய்ம் இருந்துச்சு நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. ஸோ அது வந்து அந்த படத்தை கொடுக்கணும். அப்போ வந்து வெறும் ஆக்ஷன் மட்டும் இருக்காம கதை இருக்கணும், அதுக்கு கரெக்டான தொழில்நுட்பம் இருக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி தான் ஓகே இந்த மஸ்டாக் வச்சு ஒரு படம் இருக்கும். பட் இந்த படம் வந்து மோஸ்ட் வந்து மஸ்டாக் தாண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டோரி. இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரி. முறைப்படி பிடிஆர்எம்ல அப்ரூவ் பண்ணி அங்கே போய் இன்டர்வியூலாம் போய் அட்டென்ட் பண்ணி நாங்கள் 2 பேரும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டு எந்தெந்த ஸ்கிரிப்ட் எந்தெந்த சீன் எடுக்க முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு கைட் பண்ணாங்க பிடிஆர்எம்ல. ஓகே, நம்ம ஒரு 2-3 months நம்ம வெயிட் பண்ணோம் அந்த அப்ரூவலுக்கு. பிகாஸ் நம்ம அந்த யூஸ் பண்ணுற போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும்,
காடியாக இருக்கட்டும், அப்புறம் ரேசிங் சீன் யூஸ் பண்ணுற அந்த ஜலான் எல்லாத்தையுமே வந்து நம்ம முறைப்படி பிடிஆர் அப்ரூவ் பண்ணி நம்ம எல்லாம். அதனால நீ பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர்லேருந்து எல்லா படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போலீஸ் யூனிஃபார்ம்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லோகாப் சீன்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ஐடி ஜெடுபுல் அங்கே தான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ நம்ம அங்கே தான் எல்லாமே ஷூட் பண்ணோம். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காஸ்டிங் எல்லாமே வந்து எல்லாம் நியூ கமர்ஸ் தான். பட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. காஸ்டிங் எல்லாமே வந்து என்ன பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்ஷல் ஆர்ட்ஸ், எல்லாமே வந்து கராத்தே, டெக்வாண்டோ இருக்கும், எல்லாம் ஸ்ரீ கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட், சுக்மா அண்ட் நேஷனல் கோச்சஸ், இந்த மாதிரி கராத்தே பேஸ் பண்ணி டெக்வாண்டோ அண்ட் சிலம்பம் எல்லாமே இருக்கும். அதனால இது வந்து ஒரு யூனிக்கா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த படம் வந்து நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ இந்த படம் வந்து பிகேபி டைம்லேயே வந்து நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வெளியாக்க இருக்கிற போது அந்த டைம்ல வந்து கோவிட்னால நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியாச்சு. ஏன்னா கண்டிப்பா தெரியும் தேட்டர் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டப்ப இந்த படத்தை வந்து திரும்பி கொஞ்சம் அப்டேட் பண்ணி நம்ம இப்போ ரிலீஸ் பண்ற கட்டத்தில் கொண்டு வந்திருக்கோம். கன்ஃபார்ம் வந்து ஆகஸ்ட் 21 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் படம் வந்து ஏர்லியா விளையாட்டு இருந்துச்சு. பட் என்னன்னா வந்து நமக்கு தேட்டர் வந்து நிறைய பெரிய விலை படங்கள் வந்ததுனால நம்ம டேட் வந்து கொஞ்சம் தள்ளி சொன்னோம்னா நம்ம ஆகஸ்ட் 21 நம்ம படத்தை தெரிவிச்சிருக்கோம். ஸோ மெயின் கொண்டு என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் தான். ஸோ இந்த படம் வந்து மார்க்கெட்டிங் இந்த ப்ரோமோ பண்ணி எங்களை கைட் பண்ணி கொண்டு போகிறது வந்து பேங்கியாங்க தான். ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வேற கேள்வி தான். ஓகே, எவ்வளோ பட்ஜெட் அந்த படம் முடிச்சு அப்புறம் எவ்வளோ காலகட்டத்தில் அந்த படம்? ஓகே, பட்ஜெட் வந்து நம்ம வந்து 200,000 நம்ம அந்த படத்தை முடிச்சோம். பட் அதுக்காக வந்து அந்த கோவிட் டைம் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணதுனால ஸோ அங்கிட்ட வந்து இன்னும் படத்தை வந்து வெளியாகிறதுக்கு வந்து நம்ம ஃபண்ட் பத்தாதனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு 4 இயர்ஸ் வந்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணணும், ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சோன்னே இன்வெஸ்டர் பற்றி நான் சொல்லணும். ப்ரொடியூசர் வந்து தமிழ் செல்வம் சார். ஸோ அவர் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இந்த 3 இயர்ஸ் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி இந்த படத்தை அவர் தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து அவர் ஃபுல் பேர் வந்து தமிழ் செல்வம். இன்னைக்கு வர முடியல அவருக்கு. ஸோ நீங்கள் போஸ்டரில் பார்க்கலாம், மேலே அவரோட படம் இருக்கும். அதனால அவருக்கு தனியாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் போட்டு வச்சிருக்கோம் அவரோட ஃபோட்டோவில். பிகாஸ் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவர் தான் முக்கிய காரணம். 21ஆம் தேதி வந்து அந்த படம் வந்து இருக்குது. அந்த எத்தனை திரையரங்குகள் வந்து 15 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, தேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பிணைங்கிற 3 தேட்டர், கேரளாவில் ஒரு தேட்டர் நம்ம தேட்டரும், தென் அப்புறம் ஸ்னேகோவில் வந்து 3 தேட்டர், கேரளா 3 தேட்டர், நெகிசிம்லாவில், மலாக்காவில், ஜோஹோவில் எல்லாம் ஒரு தேட்டர். ஸோ மோஸ்ட் 15 தேட்டர். இல்லை படத்தை ஃபுல்லாகவே இங்கே தான் முடிச்சிங்களா இல்லை ஊரில் போயிட்டு ஏதாவது படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணது ஃபுல்லாக வந்து நேச்சர் தெரியுறாங்க. ஸோ இதில் நம்ம ஷூட் பண்ணது எல்லாமே வந்து நெகிரி சிம்லா வட்டாரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள் வந்து நம்ம கேரளில் வந்து படத்துக்கு வந்து அனுப்பியிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து சில இது வந்து நம்ம ஊரில் கொடுத்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ நம்ம சொல்லியிருந்த மாதிரி கோவிட் டைமில் வந்து படம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சில வருடங்கள் வந்து போயிட்டதால சில விஷயங்கள் வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதோட கலர் வைஸ், லுக் வைஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டணும் அப்படின்னு சொல்லி கலரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ சவுண்ட் டிசைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்யணும்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்பாஸ்கர் அவர்கிட்ட வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். மற்றபடி வந்து படப்பிடிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து முழுக்க வந்து நம்ம நாட்டு கலைஞர்கள். ப்ரோமோஸ் ஒன்று பண்ணியிருப்போம் நம்ம. அது வந்து ஸ்ரீ சூர்யா பண்ணியிருப்பாங்க, யூத் பீச்சர் தான் அது அந்த ஆல்பம் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதையும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சண்டா சீபம் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன். அண்ட் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நிரோஷன். ஸோ அப்புறம் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நமக்கு 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ரீம் லேசர், இன்னொன்று வந்து ராஜ் பாஸ்கர் இந்தியாவில். ஸோ மியூசிக் மட்டும் நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பிகாஸ் அந்த ஃபைட் சீன் பண்ணும்போது அந்த சவுண்ட் நல்லா இருக்கணும், அந்த பாடி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால நம்ம வந்து அந்த சாங் சீக்வன்ஸாக ரொம்ப உட்காந்து நல்லா இருக்கணும், பார்க்கும்போது தேட்டரில் இருக்குன்னு சொல்லிட்டு அது நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்ல இருக்கு. கேமராமேன் வந்து நம்ம நேஷ், அவர் இன்னைக்கு வரல, பட் அவர் தான் நம்மளோட கேமராமேன்.
மற்றபடி டைரக்ஷன், எடிட்டிங், ஸ்டோரி, ஐ மீன் டைலாக்லாம் வந்து எடிட்டிங் தான் நம்ம டைரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு செகண்ட் டாஸ்க் செஞ்சிருக்காங்க. அண்ட் அப்புறம் ஸ்டோரி வந்து என்னோட தென் அப்புறம் காஸ்டிங் வந்து இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் படத்தோட. அண்ட் இவர் வந்து யோகா, இவர் காஸ்டிங். அண்ட் அவர் கங்கா, அவர் வந்து டேலண்ட் டைரக்டர். அவரும் ஆல் த வே இந்த படத்துல ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஃபைட்டர் தான். அவங்க எல்லாமே கராத்தே பேஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை பாட்டு இருக்கு? 3 பாட்டு இருக்கு. ப்ரோமோ சைனோஸ் எடுத்தீங்கன்னா 4 சாங். பட் அது வந்து ஃபைனலாக வரும். ஸோ மொத்தம் இந்த படம் வந்து 1 hour 45 minutes. ஸோ 1 hour 45 minutes. இசையமைப்பு வந்து நிரோஷன். நிரோஷன் வந்து பாடலுக்கு வந்து இது பண்ணியிருந்தாரு. பிஜிஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் பாஸ்கர், அப்புறம் வந்து சீமேஜர். ஸோ அவங்க 2 பேருமே வந்து பிஜிஎம்ஸ் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரோமோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா சின்சூரியா யோகி பியான் வந்து ப்ரோமோ சாங் சண்டே செய்வாங்க அப்படின்ட்டு நம்ம யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாடலுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி படம் வந்து ஒரு சில கட்டங்கள் தாண்டி வர்றப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. படத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வந்துருக்காங்க. பிஜிஎம்ஸ்க்கோ கண்டிப்பாக நம்ம பேசியே வரணும். ஏன்னா இப்போ ஒரு ஆக்ஷன் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சீன்ஸை வந்து அப்படி நமக்கு அழகாக காட்டுறது வந்து அந்த பிஜிஎம் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து ஆரம்பத்தில் நம்ம சீன் இது வரணும்னு பார்த்தீங்கன்னா விடிய ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த அந்த போலீஸ் பொசிஷன்ஸ்க்கான பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சண்டை சீன்ஸ்க்கான பிஜிஎம்மாக இருக்கட்டும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சதுக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு முக்கிய காரணம் சொல்லுவேன். சவுண்ட் டிசைன், ஏன்னா ஒரு திரைப்படத்துக்கு வந்து இப்போ நம்ம ஃபைட் சீன்ஸ் அப்படின்றப்ப வந்து அதோட குவாலி வந்து ரொம்ப முக்கியம். அதோட சவுண்ட் டிசைன் எப்படி கொடுக்குறோம், அதோட விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கோர் வந்து ரொம்ப அழகாக எங்களுக்கு பார்த்தா சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு வந்து அவர் ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இன்புட் கொடுத்துருந்தாரு. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ வேலையில் வந்து அவருக்கும் வேலைக்கு இந்த படம் வந்து குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படங்களா இல்லை இளைஞர்கள் மட்டும் போய் பார்க்க வேண்டிய படம்? இல்லை சார், குடும்பத்தோட போய் பார்க்கலாம். அதாவது படம் எடுக்கலாம் கண்டிப்பாக ஒரு கரு இருக்கணும்ல. ஸோ இந்த படத்துல என்ன கரு பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்கள் வந்து தப்பான பாதை எல்லாமே கேங்ஸ்டரிசமாக இருக்கும், போதைப் பொருளாக இருக்கும், அதில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து வந்து எப்படி வரணும், அதனால இந்த உள்ள கலைஞர்கள் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு போலீஸ் சாரியை வச்சு நம்ம இந்த கதையை எடுத்துருக்கோம். அதாவது இளைஞர்கள் வந்து தப்பான பாதைக்கு போகக்கூடாது. ஸோ அந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் நம்ம வந்து பேஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா வந்து தமிழ் திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா மலேசியா படத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு முறைப்படி கற்றுக்கிட்ட ஒரு ஆக்ஷன்ஸ் காஸ்டிங்லாம் வச்சு கரெக்டான ஸ்டன் வச்சு ஸ்டன் நல்லா பண்ணியிருந்தேன் நானே நோட்டினோம். ட்ரெய்லர்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு வச்சு நம்ம வந்து கொஞ்சம் இன்ஃபோ பண்ணி ஒரு கதையை நம்ம உருவாக்கி இந்த படம் பண்ணியிருக்கோம். அது மக்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு நாலேஜ் ஒரு கருத்து கிடைக்கணும் அப்படின்ட்டு வச்சிருக்கோம். நம்ம பிடிஆர் அவங்க வந்து இந்த கதைக்குள்ள வந்து முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கதையோட இந்த கரு அதுதான். அதில் வந்து நம்ம போலீஸ் வந்து அவங்களுடைய அந்த ரோலை வந்து நம்ம நல்லபடியாக காட்டியிருக்கோம். சமூகத்துக்கு அக்கறையாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டியிருக்கிறதால அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கதை படிச்சதுக்கு அப்புறம் வந்து நல்ல இன்வால்மெண்ட்டாக பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து நம்ம அவங்க கூட உட்காந்து எப்படி கொண்டு போகலாம், திரைக்கதை வந்து எப்படி கொண்டு அமைக்கணும், அண்ட் அவங்களோட இன்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருந்தாங்க. ஒரு அதிகாரி வந்து ஒரு 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 இன்டராக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி பண்ணணும், அதுக்கான ப்ரோட்டோகால் என்ன, ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நம்ம உட்காந்து அது வந்து நம்ம சீன்ஸில் வந்து நம்ம அந்த இன்புட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து நம்ம திரைக்கதையில் வந்து அமைச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு முக்கியமாக அந்த கதை பிடிச்ச காரணம் வந்து போலீஸை வந்து நம்ம வந்து அவங்களோட ரோலை வந்து நல்லபடியாக வந்து சமூகத்தில் அக்கறை இருக்கிற ஒரு ரோலை காட்டிடும் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் பாயிண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நம்ம ஈவன் நம்ம அந்த மெயின் தத்துவ பொலிட்டி ராஜா நடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான போலீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய இடங்களில். அண்ட் போலீஸ் காராக இருக்கட்டும், ஈவன் நம்ம படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்ஸ் இருக்கு. ஈவன் ரேசிங்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அப்ரூவல் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த ரோடு பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து
ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஈவன் போடுற சட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பங்காளிக்கு வந்து யார் யார் எப்படி போடணும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைச்சி. இந்த வேலை இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த வேலை நன்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்லி இந்தியா இருந்து அப்புறம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்து கமிஷன் நிறைய சொல்லுங்கள். இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பாசிட்டிவாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வேறு யார் யாராச்சும் உங்களுக்கு வேறு நன்றி சொல்லுங்கள். இல்லை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறது எல்லாருக்குமே வந்து நம்ம நன்றி சொல்லிடலாம். ஏன்னா வந்து ஒரு 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 குறிப்பிட்ட பட்ஜெட்ல குறைஞ்ச பட்ஜெட்ல வந்து நம்ம ஆக்ஷன் படம் எடுக்கிறது வந்து ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஸோ அது வந்து நடந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா எல்லாருக்குமே வந்து திரை கலை ஃபிலிம் மேக்கிங் அதில் உள்ள பேஷன் அதில் உள்ள இது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் தியாகங்கள் பண்ணியிருக்கோம். டைம் பேஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தியாகம் பண்ணனால தான் அந்த ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல வந்து நம்மளால செய்ய முடியுது. லிமிட்டட் மேன் பவர், சின்ன டீம் தான். நம்ம டீம் வந்து பெரிய டீம் கிடையாது. ஸோ இவ்வளவு தூரம் வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலை மேல இருக்கிற ஒரு லவ் பற்று, ஒரு பற்று. ஃபைனல் கொஸ்டின், அந்த மூவியில் வந்து நீங்கள் புது முன்னோர்கள் அறிமுகப்படுத்திட்டீங்க. எல்லாருமே வந்து பதிவு கொடுங்க. ஏன்னா படத்துல நாங்க ரெண்டு பேரும் தான் நடிச்சிருக்கோம். அவர் ஃபர்ஸ்ட் லீட் பண்ணியிருக்கேன், நான் செகண்ட் லீட் பண்ணியிருக்கேன். அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா புவேந்திரா, அதுக்கப்புறம் வந்து சஹா அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ சஹா புவேந்திரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து பல படங்கள் சீரீஸ் ட்ராமா அது மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கூட வந்து 2 காஸ்ட் பண்ணியிருக்காங்க. கங்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீட் பண்ணியிருக்காரு, வில்லனோட ஃப்ரெண்டாக வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அண்ணனா பார்த்தீங்கன்னா படத்தில் நம்ம ஓப்பனிங்க அவர் தான் பார்த்தீங்கன்னா படத்தில் ஓப்பனிங். அது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட சீன் என்ன மாதிரி சீன் அப்படின்னு. அதாவது படத்தில் வந்து முதல் வில்லனை வந்து முதல் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற சீனில் வந்து அவர் தான் ஒரு முக்கிய கேரக்டர். படம் ஓப்பனிங்லேயே வந்து அண்ணனோட முன்னாடி பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யார் யாரெல்லாம் வந்து நடிக்க ஆர்வம் இருக்கும் எங்களுடைய வட்டாரத்தில். ஸோ அவங்கள இது பண்ணி தான் நாங்கள் திரைப்படத்தை வந்து எடுத்துருக்கோம். இன்னொன்று என்னன்னா ஸ்டன் வந்து எப்படி பண்ணா நிறைய கண்டிப்பாக ஒரு சண்டை படம் எடுக்கணும்னா இன்ஜெக்ட் நிறையா இருக்கும். பட் நம்ம படத்தில் அது நடந்துச்சு. ஸோ நிறைய இன்ஜெக்ட் ஏன்னா ஒரு டேக் 2 டேக் வந்து மிஸ் ஆகும்போது 3ஆம் டேக் போகும்போது அந்த ஸ்டெமினாரோட செய்யும் போது ஸோ நிறைய அடிகள் படிச்சு இன்ஜுரிஸ். ஸோ அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஐ மீன் ஃபைட்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபைட்டராக இருந்தாங்க. போயிட்டு உழுவுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டன் சீக்கிரம் போய் பல்பில் அடி வாங்குறதா இருக்கு, எதுவாக இருந்தாலும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா அப்புறம் என்னோட ஃபோகாஸ்ட் எல்லாமே, என்னோட காஸ்டிங் எல்லாமே அந்த ஃபைட் சீன்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ ஒரு ஸ்டன் படம் எடுக்கும் போது அது தெரிஞ்சவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு உயிர் இருக்கும். ஸோ ஒரு ஃபைட் சீன் வந்து உழுவுறதா இருக்கட்டும், ஒரு ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஒரு கிக் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அந்த சீக்வன்ஸை நம்ம மெஷரை பண்ணோம்னா ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ அதே கட்டத்தில் வந்து நடிப்பு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த காஸ்டிங் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு படம் பண்ணும். அது வந்து நீங்கள் கரெக்டாக அவங்க 2 பேர்த்துட்டு கேட்கலாம். இல்லைன்னா ஒருத்தர் வந்து அடி வாங்கினாரு, ஒருத்தர் வந்து அடி கொடுத்துருக்காரு. அவங்க வந்து கேட்கலாம் இருந்துச்சு அப்படின்னு. நான் முதல்ல என்ன சொன்னாரு, அதை மட்டும் மறக்க மாட்டேன். அடி ரியலான்னு சொல்லிட்டு ரியலாக அடிக்க சொல்ல பத்தியா, அதை மட்டும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க எங்கே அடி இது வந்துட்டு என்னன்னா படத்துல வந்து மெயின்லி சொல்லணும்னா ஸ்டான்ஸ் வந்துட்டு மெயினா சொல்லணும்னா ஸ்டான்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிக்கலா இருக்கிறதுனால அந்த இம்பேக்டா இருக்கட்டும், அந்த அந்த ஆக்ஷனா இருக்கட்டும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது ஒரு 2-3 விஷயம் வந்து நாங்க ரியலிட்டிக்கா நாங்க அடி வாங்கிருப்போம். பட் என்னன்னா ஓகே ஒரு கம்பேக் கொடுப்போம், திருப்பி ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவோம், 2 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி பரவாயில்ல திருப்பி டேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்வமா எல்லாம் லவ் பண்ணி எடுத்தோம் அந்த படத்தை. ஆக்சுவலி எல்லாம் இவ்வளவு கேப் விட்டா கூடயும் நாங்க பழக்கிற அந்த மார்ஷல் ஆர்ட்ஸா இருக்கட்டும், அன்பு எடுக்கிற அந்த ஸ்டோரி லைனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நாங்க ரொம்ப லவ் பண்ணி ஒரு கேரக்டர்னா இவரு ஒரு கேரக்டர், நான் ஒரு கேரக்டர், அவங்க டைரக்டர், இவெல்லாம் வந்துட்டு அந்த கொடுத்த அந்த டாஸ்க ரொம்ப லவ் பண்ணி கமிட் பண்ணி அடுத்தது என்ன கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகும்போது அந்த படம் வந்துட்டு விக்டரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
கிவ் அப் பண்ணாம இவ்வளவு தடைகள் வந்தாலும் இவ்வளவு விஷயம் நடந்தாலும் கிவ் அப் பண்ணாம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் அந்த படம். ஸோ காலங்கள் கடந்தாலும் நம்மளோட லட்சியத்தை முடிச்சிடணும், நம்ம கண்டிப்பா அதை செஞ்சிடணும்னு சொல்லி தான் இவ்வளவு தூரத்துக்கு இந்த கோவிட் டைம்ல வந்து இவ்வளோ அடிகள் ஸ்ட்ரகிள் நிறைய பேரியர் இருந்தாலும் அதை உடைச்சிட்டு இந்த படத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், தேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஒரு ஏம். ஏன்னா இது ஒரு கண்டிப்பா இது வர படங்கள் ஒரு யூனிக்கா இருக்கும். எல்லாமே நல்ல படங்கள் தான். பட் இது என்னன்னா டிஸ்கான்ஸ் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எடுத்த ஒரு படமா இருக்கணும். ஸோ அந்த ஒரு எண்ணத்துல தான் இந்த படத்தை விடாம நம்ம வந்து ரிலீஸ் பண்றதுக்கு உதவி பண்ணிருக்கோம். ஸோ இப்பொழுது கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் அந்த எல்லாருமே கடைசியா வந்து இப்ப வேஞ்சனோட நீங்க கை கொடுத்து இந்த மார்க்கெட்டிங்க்கு, ஏன்னா இப்ப ரீசனா தான் அந்த படத்தை நான் பண்ணித்தரேன், படத்தை விளையாட்டு தரேன்னு சொல்லி அண்ணா வந்து கை கொடுத்தாங்க. ஸோ அது இப்பொழுது போனதுக்கு இங்க வந்ததுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் நம்மளோட ப்ரொடியூசர் கம்பூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். ஓகே பிரதர், ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஓகே நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க பெஞ்சி சார் வந்து இந்த படத்தை வந்து மார்க்கெட்டிங் ப்ரோமோ அவர் தான் பண்ணுறாருன்னு. ஸோ நம்ம நாட்டில் வந்துட்டு மார்க்கெட்டிங் ப்ரோமோ எல்லாம் பண்ணி பெரிய அளவில் பண்ணியும் சில விஷயங்கள் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும். பட் பெஞ்சி சார் உங்கள்கிட்ட கேட்டால் இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் தான் கொண்டு மார்க்கெட்டிங் ப்ரோமோ சொன்னீங்க, உங்களோட பிளான் இல்லை வேற ஏதாச்சும் புதுமையான ஏதாச்சும் ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க? என்னன்னா மார்க்கெட்டிங் ப்ரோமோக்கு நம்ம வரல, நம்ம வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக வந்தோம். ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, ஏன்னா என்னோட மனைவி ஷீலா பிரவீனா தெரியும், அவங்களோட படம் வந்து அவங்களே சொந்தமா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, வேற ஒரு கம்பெனிக்கு நம்ம கொண்டு போல. சரி இந்த ஒர்க்கை நம்ம செய்யலாமே அப்படின்னு வரும்போது தமிழ் செல்வம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சரியான க்ளோஸ். அவர் கூட வந்து நான் இன்னொரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அவர் கேட்டாரு இந்த ஒரு ஐடியா பண்ணிட்டு நம்ம படத்தை கொஞ்சம் நல்லா பண்ணி தர முடியுமா. ஸோ அவருக்காக தான் சரி முதல் படமாவே நம்ம உள்ள வந்தோம். உள்ள வந்து இன்னைக்கு இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்தோம். அப்புறம் பார்த்தா எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும். சரி ஓகே, மார்க்கெட்டிங் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்ன இதுல இருக்குன்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்மள்கிட்ட வந்துட்டு இந்த மார்க்கெட்டிங் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அதனால நம்மளோட பேஜ்ல போய் போடும் போது ஆட்டோமேட்டிக்லி வந்து ஆட்கள் வந்துட்டு போய் பார்ப்பாங்க நிறைய பேர். அப்போ மார்க்கெட்டிங்கும் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங்லாம் நம்ம எதுவுமே பண்ணல, இது பிரதர்ஸ் டேர்ம்ஸ்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மார்க்கெட்டிங்னா ஒரு ஆள் கூப்பிட்டீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, நான் என்னோட ஒரு இன்ஃபுளுசர், எனக்கு இவ்வளவு ஃபாலோவர் இருக்காங்க, இவ்வளவு எனக்கு கொடுத்தா தான் நடக்கும். ஆனா நான் வந்து அதை வந்து இவங்களே எங்கேயே இருக்காங்க, நான் சொல்றேன் இல்ல பிரதர்ஸ் டேர்ம்ல பண்றோம். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி வளரணும், நிறைய பேர் படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. சரி மார்க்கெட்டிங் நம்மளே சொந்தமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஐடியாஸ் நிறைய இருக்கு, நீங்க கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடியாஸ் நிறைய இருக்கு, ஒன்னொன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் என்ன ஒண்ணுன்னா, இது ப்ரொடியூசரும் நம்மகிட்ட கை கொடுத்து உள்ள வரணும். மார்க்கெட்டிங் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய ஆசை தான் இருக்கும், நம்மளும் வந்து ஒரு ஃபிளைட்ல வந்து நம்ம படத்தோட பேரை போட்டு வரணும்னு. பட் ப்ரொடியூசர் அந்த அளவுக்கு உள்ள வருவாங்களான்னு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு பஸ்லயாச்சும் போட்டு வரலாம்னு பார்த்தோம்னா அதுக்கும் இந்த ஃபைனான்ஸ் தான். மலேசியால படம் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டிங்னு தனியா ஒரு காசை ஒதுக்கிட்டு வரணும், இல்லைன்னா படம் பண்ணக்கூடாது. என்ன கேட்டீங்கன்னா, நானே இன்னைக்கு ஒரு படம் பண்றேன்னா மார்க்கெட்டிங்க்கு தனியா ஒரு காசு இருக்கணும், இல்லையா படம் பண்ணக்கூடாது, ஓடுற அளவுக்கு ஓடட்டும் அப்படின்னு. மார்க்கெட்டிங் வந்து பண்றது வந்து இந்த மாதிரி தான், ஏதாச்சும் ஒரு பூம். இப்ப பாருங்க கூலி படம் வரப்போது அந்த பெலூன் வந்து நீங்க ஸ்டேடியம் விட்டாங்க, சரியான பயங்கர மார்க்கெட்டிங் அது. சோ அந்த மாதிரி நம்ம படங்களுக்கும் நம்ம செய்யணும்னு ஆசை தான். பட் இந்த அளவுக்கு படங்களோட ப்ரொடியூசர்ஸ் வந்து இதை செய்யலாம் அப்படின்னு வருவாங்க. அது உள்ளூர் படங்களுக்கு வர ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு கட்டுக்கோப்பு போட்டு வந்துருவாங்க. இந்த படம் இல்ல, முக்காவாசி படங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பு, இதுக்குள்ளதான் செய்யணும், இதை தாண்டி போகக்கூடாது, இதை தாண்டி போகக்கூடாது. இப்ப வெளியூர் படங்கள் அப்படி கிடையாது. வெளியூர் படங்கள் பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க, அந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட ஃபைனான்ஸ் வாய்ஸ் வந்து அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ பண்ணுவாங்க. நம்மளுக்கும் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு படங்கள் பார்க்கும்போது இறங்கி அங்கங்க போஸ்டர் பெம்ப்ளெட் எல்லாம் கொடுத்து ஒரு படத்தை பண்ணாங்க. பட் மில்லியன் தொட்டிச்சா அந்த படத்தை அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்புறம் வந்து இன்னும் நிறைய விதங்கள்ல மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. ஸோ சொன்னோம்னா ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு டைரக்டரும் ஒரு ப்ரொடியூசரும் அவங்க பாணியில பண்றாங்க. இது வந்து இப்ப இவங்க படம்ன்றனால நான் இவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, நடிச்சவங்க தான் மெயின். இதுல ஒர்க் பண்ண குரூவும் சரி, அந்த படத்தோட இப்போ சொன்ன மாதிரி உயிரை கொடுத்து நடிச்சோம், லவ் ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சோம்ன்றாங்க. ஸோ இது எல்லாமே இறங்கி அங்கங்க மார்க்கெட் பண்ணாங்கன்னா தான் சொந்தமா பண்ணாதான் படத்தை பார்க்க முடியும். ஏன்னா ப்ரொடியூசர் சைட்ல இருந்து படத்தை காப்பாத்தி தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்தாரு. மார்க்கெட்டிங்ன்றது உங்க ஸ்ட்ராட்டஜி தான். நடிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் இறங்கி செய்யணும். நடிச்சிட்டோமா, சம்பளம் வாங்கணுமா, வீட்டுக்கு போகணுமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு எனக்கு சம்பளமே இல்லாத ஒரு படம்,
நம்ம டிஸ்ட்ரிபியூட் மட்டும்தான் சம்பளத்தை டிஸ்ட்ரிபியூட் வாங்கிட்டு நம்ம படத்தை பண்ணிட்டு போகலாம். பட் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் டேர்ம்ஸ்ல வந்துட்டு பிரதர்ஸ் டேர்ம்ஸ்ல வந்து இறங்கி நம்ம ஃப்ரீயா பண்றோம்னா நம்ம வந்து என்ன இது சொல்ல வரோம்னா இந்த படத்துல நடிச்சவங்க அந்த ஒரு அக்கறையை போட்டு உள்ள வரும். அதாவது என்ன சொல்றீங்கன்னா ஒரு மூத்த கலைஞர் நீங்க வந்து வளர்த்து வர கலைஞருக்கு ஒரு ஆதரவா நடத்தி வரீங்க. எஸ். இப்ப நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் செய்யணும், நானே இன்னைக்கு இவங்ககிட்டயே ஒரு டீல் கொடுத்துடலாம். பட் வேணாம், நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி வளரணும்னு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சில இடங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த பேமெண்ட்க்கு நம்ம போக மாட்டோம்னா அது டிமாண்ட் கிடையாது. எனக்கு தெரியும் அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு, அதனால நம்ம டிமாண்ட் வைக்கணும். இதே படத்துல ஒரு சான்ஸ் நடிக்க வரணும்னா நாங்க புதுசா படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஃப்ரீயா கூட நடிச்சு கொடுத்துருக்கேன் நிறைய படங்கள். ஏன்னா அது வரணும், இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆளுங்க நிறைய பேர் போய் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த படத்துல வந்து அது ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா அவர் சொன்ன மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ். இந்த ஸ்தான் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் அவங்களுக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா வேலை தெரியாதவங்க வந்து வேலை செய்யறதும் வேலை தெரிஞ்சவங்க வேலை செய்யறதும் வேற. வேலை தெரியாதவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா கூட இருக்கும் சம்டைம்ஸ், ஏன்னா பண்ணணும் அப்படின்னா. பட் இவங்களோட நான் அந்த ஸ்டான்ஸ் பார்க்கும்போது ஸ்லோவா அமைதியா தான் இருக்கு. பட் அது ஃபைட் கொஞ்சம் ஒரிஜினலா இருக்கு. ஸோ ஒரிஜினலா இருக்குது. அந்த ஒரு விஷயத்த இந்த படத்துல நான் சில இடங்கள்லாம் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபுல் படம் நான் பார்க்கல. அப்போ ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நிறைய சண்டை காட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் சொன்னேன், முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கராத்தே டீம் மார்ஷல் ஆர்ட் டீம் வந்து வெளிஷா ஃபுல்லா இருக்காங்க. எத்தனை டீம் இருக்காங்கன்னு சும்மா நீங்க நான் விட்டு கேட்டப்ப 1000 பேர் மேல இருக்காங்க. 1000 பேர் மேல அகாடமி மாதிரி இருக்குது. எல்லா அகாடமியும் இந்த படத்தை போய் பார்க்க வைக்கும். அப்ப இந்த அகாடமியில இறங்கி ஒவ்வொரு அகாடமியும் மார்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு வெளிஷா படம் என்ன கேட்டீங்கன்னா என் படத்தையும் இன்க்ளூட் என்னோட படத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். டிக்கெட் வாங்கி படம் பார்க்கும்போது ஃப்ரீயா கிடைக்கலையா, ஃப்ரீயா டிக்கெட் இல்லையா, இதுதான் கேட்கறாங்க. யாரும் சொந்தமா டிக்கெட் வாங்கிட்டு போய் படத்தை பார்க்கணும்னு ஃப்ரீயா இல்லையா? அப்ப இந்த ஃப்ரீயா இல்லையான்னும் போது நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 10 டிக்கெட் 15 டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க உள்ள பிடிச்சி இப்படிதான் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த கல்ச்சரும் மாறணும்னு எனக்கு ஆசை, மாறணும். ஸோ ஆனா இவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது அதுதான். அகாடமி அப்படி பார்த்து அவங்கள டிக்கெட் வாங்க சொல்லுங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா மார்ஷல் ஆர்ட்னால இன்னைக்கு ஒரு படம் பண்றாங்கன்னா அந்த மார்ஷல் ஆர்ட்டை நீங்க கத்துக்கலாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் கொஞ்சம் இருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை எதா இருந்தாலும் எதை தொட்டாலும் ஃபைனான்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்றது பொறுத்து தான் இருக்கு நம்ம மார்க்கெட்டிங். என்னோட பங்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து இது 2வது படம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது, 1வது கிடையாது. சொந்த படத்தை வந்து ஆரம்பத்துல பண்ணணும், அது ஒண்டியா அவங்களே பண்ணுனாங்க ஆக்சுவலி. ஏன்னா அந்த டைம்ல நானும் பிஸியா இருக்கும்போது வந்துட்டு சந்தித்த நாள் முதல் அப்படின்ற ஒரு படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. அவங்க ஒண்டியே எல்லா இடத்துக்கும் இறங்கி ஒரு லேடியா இருந்துட்டு அவங்க வந்து இறங்கி செஞ்சாங்க. ஸோ அவங்க இருக்கிற அந்த பவர் தான் சரி பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு இது 2வது படம். இப்போ எல்லா வேலையும் கூட அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு A to Z என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ இது கண்டிப்பா இது நம்ம தொற்றுக்கோம்னா நான் என்ன சொன்னேன்னா நம்ம தொற்றுக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் படம் வந்து ஒரு லெவலுக்கு வந்து ரீச் பண்ணணும். ஆனா அன்பு வந்து நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணாத உடனே திடீர்னு பார்த்தா அரேஞ்ச் பண்ணாங்க. அண்ணன் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரேடியோ ஸ்டேஷன்ல போடணும் அப்படின்னா நம்மள்ட்ட அந்த ஃபைனான்ஸ்ல ஆனா திரும்பி பிடிச்சிட்டாங்க. ஸோ ஒன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஜெயிக்கணுன்றதுக்கு முயற்சி பண்றாங்க. கண்டிப்பா வந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்ல கலந்துகிட்டு இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து ஒரு முக்கிய புள்ளி நம்மளோட மாறன் வந்திருக்காங்க. வாங்க தலைவர். இது சண்டைனால படம் ஃபுல்லாவே சண்டை இருக்கும் நினைக்கிறீங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா காமெடி இருக்கு, பாடல்கள் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும், லவ்ஃபும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டன்ஸ் பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் என்ன சொன்னேன் பாத்தீங்கன்னா இவன் நம்ம ஷூட் பண்றது முன்னுக்கவே வந்து அந்த அந்த இதை வந்து நம்ம எப்படி படப்பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ப்ரீ விஜுவலைசேஷன், அதாவது வந்து நாங்கள் ஏற்கனவே அதை ட்ரெயின் பண்ணி அதுக்கு எப்படி கேமரா ப்ளாக்ஸ் வைக்கலாம், என்ன மாதிரி ஏங்கிள்ஸ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஷூட்டே பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா இப்போ கிளைமேக்ஸில் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படின்னா ஒரு 10-12 நம்ம ஒரு சீக்வன் 2 சீக்வன் இருப்பாங்க கிளைமேக்ஸில். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு நம்மளோட கிளைமேக்ஸ் சீனில். ஸோ
ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரைனிங் பண்ணி ஸோ அதுக்கு என்ன மாதிரி கேமரா, இந்த மூவ்மெண்ட் வந்து என்ன கேமரா ஆங்கிள் இருக்குது, இந்த கிக்குக்கு வந்து எந்த மாதிரியான ஆங்கிள், எந்த மாதிரியான ஷார்ட் வைக்கணும், இது எல்லாமே வந்து நம்ம ப்ரீ பிளானாக பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஷூட்டிங் போனோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ இருந்துச்சு ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து அங்கே போய் நம்ம டைம் ரொம்ப இழுக்க முடியாது, ஏன்னா நம்மளுடைய பட்ஜெட் காரணமாகவும் சொல்லலாம். ஸோ அதனால் வந்து உடனே நாங்கள் பிளான் பண்ணி இதுதான் ஷூட் பண்ண போகிறோம், இப்படி தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் போய் அதை ஆரம்பித்தோம். ஸோ அது சொன்ன மாதிரி தான் குறிப்பிட்ட பட்ஜெட்டில் குறிப்பிட்ட டைமில் செய்யணுங்கிறப்ப அதுக்கான பேஷனும் அதுக்கான இன்ட்ரெஸ்டும் வந்து நிறையா இருக்கும். இந்த விதத்தில் வந்து டீமுக்கு வந்து ஸோ இதுதான் வந்து பாருங்க, அவங்க வந்து மார்ஷியல் ஆர்ட்ல இருக்கிறதுனால அது ட்ரைனிங் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஸ்தான் காட்சிக்கு போகலான்னு. இப்போ நம்மளாம் படம் எடுத்தா அப்படி இல்லை, செட்டுக்கு போனோம்னா அங்கே ஸ்தான் மேன் வந்துட்டோம்னா அங்கேயே சொல்லி கொடுத்து என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம அங்கிருந்தே தான் செய்வோம். ஸோ அது ப்ராப்பர், இப்போ நம்ம ப்ராப்பர் இல்லாமல் அந்த ஒரு ஸ்தான் மேன் வந்து சொல்லி கொடுத்து அந்த ஸ்பாட்ல பழகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ அதை தான் நீங்கள் இந்த படத்தில் பார்க்க போறீங்க. படத்துல கதை இருக்குங்க, கதை ஹீரோயின் ஃபீமேல் ரோல் கதாநாயகி இல்லை, அவங்க ஃபீமேல் ரோல் பண்றாங்க. முக்கியமான காஸ்டி எல்லாமே அவங்களும் கிளாமரா காட்டலங்க, அதான் பார்த்தேன். ஏன்னா இது நீங்க போஸ்டே பார்த்துக்கலாம், ஏன்னா எல்லாம் மெயிலாவே இருக்காங்க. பிகாஸ் அதான் எங்களோட அட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் படம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப படம், ஒரு ரெயின்போ படம், ஒரு வெண்டன் படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொடுக்கணும். தமிழ் மலேசியா தமிழ் திரைப்படம் அந்த ஒரு கான்செப்ட்ல கொடுக்கணும், அந்த லுக்ல கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி நம்ம. இன்னொன்று என்னன்னா அந்த பெண் கேரக்டர் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கும். படத்தில் பார்த்துக்கலாம், அவங்களும் பேக்ரவுண்ட் வந்து மார்ஷியல் ஆர்ட் தான். மார்ஷியல் ஆர்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்குமே வந்து ஃபைட் கொடுத்துருவோம். ஆனால் நாங்கள் அது ரொம்ப அவங்களோட கொஞ்சம் விஷயம் ரிவீல் பண்ணாலுமே அந்த படத்தில் உள்ள சஸ்பென்ஸ் உடஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் ஹீரோயின் வந்து நம்ம காட்டாத ஒரு மெயின் ரீசன். இப்போ நான் இப்போ சொன்ன விஷயத்துலேயே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஐடியா வச்சிருக்கோம், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அதனால தான் வந்து நாங்கள் ஹீரோயின் வந்து ரொம்ப ரிவீல் பண்ண திடீர்னு பார்த்தா இந்தியாவில் அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான் பாருங்க. எல்லாத்தையும் ரிவீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். மரண க்ளோசிங் வாங்க. ஐயா வரல. ஆ சரி இல்ல உங்களுக்கு வெயிட் பண்ணி தான் வாங்க. க்ளோசிங் நீங்க பண்ணுங்க. ஓப்பனிங் தான் நான் பண்ணேன். ஓப்பனிங் பண்ணிட்டாரு. அவங்கள்ட்ட இண்டாஸ்ட்ரி பத்தி கொஞ்சம் கேளுங்க, நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். எஸ் எஸ் வாங்க. வெற்றி மாறி இல்ல மாத்திட்டாங்க, கலாநிதி மாதிரி கூலி வந்துருச்சுல. வணக்கம், மாறன் பேசுறாங்க. வேகம் விவேகம் வெற்றி அன்பு அவர்கள் படத்தை பற்றி எனக்கு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. அதை ஒரு சிறப்பான இடத்துக்கு கொண்டு வரணும். நிறைய ட்ரை பண்ணி இப்போ எந்த படம் எப்போ வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணுறதில்ல, தேட்டருக்காரங்களும் முடிவு பண்ணுறதில்ல, ஆண்டவன் தான் முடிவு பண்ணுறான். அது கூட இப்போ ஆண்டவன் தான் முடிவு பண்ணுறாரு. அதனால் சரியான டைம் கூலி திரைப்படத்துக்கு பிறகு இந்த படம் வருது. ஆக எல்லாரும் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்து நேரத்தில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் போகும்ல, அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் வருது. அந்த மாதிரி நிறைய தேட்டரில் சூப்பர் ஸ்டார் படம் போகுது. ஏன் இந்த நேரத்தில் அவரை அதை பற்றி பேசுகிறேன்னா இதில் வருது உள்ளது. அந்த கூலி படத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் போகும். ஆக எல்லாரும் ஓட்டாமல் பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருக்கும். அதை பார்த்துட்டு ஒருவேளை நல்லா இருக்கும் படம் வந்து அடுத்த வாரம் இந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலியை யார் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோ வழக்கமாக சொல்றது தான். நான் சொல்றதை நான் கேட்கறதா கேட்பேன்னா அது வந்து சொல்ல செய்ய முடியாது. நாங்கள் வழக்கமாக சொல்ற ஒன்றே ஒன்று தான், பார்க்காம எதையுமே தப்பா பேசவும் கூடாது, தப்பா சொல்லவும் முடியாது. பார்த்துட்டு எந்த கடையில் எனக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கோ உங்களுக்கு பிடிக்காது, அதனால அந்த கடை தப்பான கடை அப்படிலாம் கிடையாது. படம் எடுக்கிறவங்க யாருமே இந்த படமே ஓடக்கூடாதுன்னு யாரும் எடுக்கிறது கிடையாது. எப்படியாவது ஓடி அடுத்த தலைமுறைக்கு அல்லது அடுத்த படத்துக்கு ஒரு வழிவகுப்புன்னு சொல்லி தான் படம் எடுக்கிறாங்க. தம்பி அவர்கள்
எப்படி இந்த சண்டை பயிற்சியிலிருந்து சினிமா பயிற்சிக்கு வந்தாருன்னு தெரியல. ஆக நல்ல ஒரு கூட்டணியாக இருந்து அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. எப்படி வேகம் விவேகமா இருந்து இந்த படத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும். இதை பார்க்கக்கூடிய எல்லா ரசிகர்கள் பார்வையாளர்கள் எல்லாருமே படத்தை போய் பாருங்க, குடும்பத்தோட போய் பாருங்க. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, நான் எப்போதும் சொல்றதுதான், ஒரு படத்துல வந்து ஒரு ஆளுடைய வேலை இல்லை. போஸ்டர் அடிக்கிறவன்ல இருந்து, அச்சு போக்குறவன்ல இருந்து, பாடுறது, பேசுறது, எல்லாருக்கும் சாப்பாடு போகுது. ஒவ்வொரு பர்சன்ட் அது இருக்கிறதுக்கு போகுது. இப்ப நீங்க மீடியாக்காரவங்க, உங்களுக்கு தேர்தல் கிடைக்கும் இந்த கடைக்காரவங்க எல்லாருக்குமே காசு போகுது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த படம் இதுவே பெரிய அளவில் போச்சுன்னு சொன்னா எல்லாரும் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆக நம் நாட்டு படம், லோக்கல் மலேசியா, உள்நாட்டு தயாரிப்பு போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூவை பிறகு சொல்லுங்க எப்படி இருக்கு. பார்க்காம பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அது மாதிரி பார்த்துட்டான்னு சொல்லி டைரக்டா சொன்னாங்க. போய் படத்தை போய் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம் நாட்டு கலைஞர்கள், தமிழர்கள், இந்தியர்களை, குறிப்பாக கலைத்துறையில் உள்ளவர்கள், நான் அதுதான் சொல்ல முடியும், கலைத்துறை உள்ளவர்களை காப்பாற்றுங்கள். அதே மாதிரி மற்ற துறையில் இருக்கக்கூடியவர்களும் ஆதரவு தம்பி அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இதை எடுத்து நினைவு செய்யக்கூடிய நினைவுப்பாளர்களுக்கும் மீடியாக்களுக்கும் மனமார்ந்த கலைஞர் மலேசிய இந்திய பாடல் நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் ஐபிஎம் சார்பாகவும் நன்றி. அவருடைய படத்துறை விளம்பரம் அடுத்த வாரம் மாநிலத்தில் போகும். நன்றி. முடிந்தவரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவி நான் செய்யறேன். உங்களால் செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி, ஒரே ஒரு டிக்கெட் வாங்கி படம் பாருங்க.